அச்சோ, இவ்ளோ பெரிய மரம் எப்படி கீழே வந்துச்சு? வாங்க கதையில போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குட்டீஸ், தமிழோடு விளையாட நம்ம அவ்வை பூங்காவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை கீர்த்தி தொழுவோம் யாமே. இது ஆத்திச்சூடியின் கதை நேரம். ஆத்திச்சூடி ngா போல் வலை. அது ஒரு அழகான ஆத்தங்கரையோரம், ரொம்ப அமைதியான இடம் தான். ஆனா அங்க இருக்க அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அதுக்கு தாம் தான் ராஜா, எனக்கு தான் பலம் அதிகம்னு ஒரு நினைப்பு. அங்க இருக்க நாணல் புற்கள் எப்பவும் காத்துல ஆடிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மரம் எப்பவுமே அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு, என்ன மாதிரி உங்களால கம்பீரமா நிக்க முடியுமா, எப்ப பார்த்தாலும் வளைஞ்சுக்கிட்டு. ஆனா இது அந்த நாணல் புற்கள் எப்பவும் காதுலயே வாங்காது, சந்தோஷமா காத்துல ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த மரம் எப்பவும் அவங்கள தீட்டிக்கிட்டே இருக்கும். பாருங்க, என்ன மாதிரி இருக்க கத்துக்கோங்க, பலமா எப்பவும் எதிர்த்து நிக்கணும். இங்க பாருங்க, எப்படி என் கிளைகள்லாம் பலமா இருக்கு, என்ன மாதிரி பலசாலியா உங்களால இருக்க முடியுமா அப்படின்ட்டு கத்தும். இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அதை சுத்தி இருக்க பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்குது, காத்து வீச ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தோம்னா மேகம் எல்லாம் கருக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அது அண்ணாந்து பார்க்கும்போது பறவைகள்லாம் பறந்து போயிடுச்சா. மேகம், கருப்பு மேகம் இடி இடிக்க ஆரம்பிக்குது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே நாணல் புற்கள் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்குது. காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் வளைஞ்சிடுது. ஆனா இந்த மரம், நான் வளைய மாட்டேன், நான் நிமிர்ந்துதான் நிற்பேன் அப்படின்னு நிக்குது. உடனே மண் அரிப்பு ஏற்படுது. அந்த மரத்தோட வேர்கள்லாம் அரிச்சு அந்த மரம் அப்படியே அந்த ஆத்துல விழுந்துருச்சு. இப்போ மழை கொஞ்சம் கொஞ்சமா நிக்குது, அந்த மரம் முழுசா விழுந்துருச்சு. நாணல் புற்கள் படுத்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமா நிமிர்ந்து நிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சுத்தி புது நாணல் புற்களும் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ngா போல் வலை. ங்காக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ங்கான்ற எழுத்தை வச்சு தமிழ்ல எந்த வார்த்தையும் ஆரம்பிக்காது. ஆனா இங்கன்ற மெய் எழுத்து மத்த எல்லா எழுத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு, அதாவது இப்ப சங்குன்னு பாத்தீங்கன்னா சாக்கு அது விட்டு கொடுத்துட்டு இங்கு பின்னாடி நின்னு அந்த வார்த்தைக்கான பொருளையே கொடுக்கும். இதனால விட்டு கொடுக்கறதுனால நம்ம என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டோம்ன்றதுதான் இந்த ஆத்திச்சூடியோட பொருள். இப்ப கதையிலே பாத்தீங்கன்னா, நம்ம நாணல் புல் காத்துக்கு அசைஞ்சு வளைஞ்சு கொடுத்ததுனால அது அதுக்கப்புறம் பிரிஸ்கா எப்பவும் நின்னுச்சு. ஆனா இந்த மரம், நான் சாஞ்சே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு விட்டு கொடுக்காம சண்டை போட்டதுனால காற்றோட வேகத்தை தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இதுதான் ngா போல் வலைன்ற ஆத்திச்சூடியோட பொருள். அட வாங்க குட்டீஸ், நம்ம ஃபேவரட்டான கேள்வி நேரத்துக்கு போகலாம். முதல் கேள்வி, சூறாவளி காத்தடிச்சதுல அப்போ நாணல் புல் தன்னை பாதுகாக்க என்ன செஞ்சது? ஆப்ஷன் 1, அவை ஓடி போய் மறைஞ்சுச்சா. ஆப்ஷன் 2, அவை விரைப்பா நின்னுச்சா. ஆப்ஷன் சி, அது வளைஞ்சு கொடுத்துச்சா, காற்றோட திசைக்கு வளைஞ்சு கொடுத்துச்சா. யோசிச்சு சொல்லுங்க. கடைசி ஆப்ஷன், அவை காற்றோட திசைக்கு வளைஞ்சு கொடுத்துச்சு. சரி, அடுத்த கொஸ்டின், ஆலமரம் ஏன் வேரோட சாஞ்சது? அது வளைஞ்சு கொடுக்காம பிடிவாதமா நின்னதுனாலயா, அதோட வேர் பலமா இருந்ததுனாலயா, அதுக்கு நீந்த தெரியாதனாலயா? என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? யோசிச்சு சொல்லுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஆன்சர், அது வளைஞ்சு கொடுக்காம பிடிவாதமா நின்னதுனால. சரி, அடுத்த கேள்வி, இந்த கதையோட பாடம் என்ன? எப்பவும் உயரமா இருக்கணும்னா, மற்றவங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும்னா, இல்ல ஆற்றின் அருகில் வீடு கட்டக்கூடாதுன்னா? யோசிச்சு சொல்லுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் லைக்கும் போட்டுருங்க. விடை 2வது தான், மற்றவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வளைஞ்சு கொடுக்கணும். என்ன குட்டீஸ், ngா போல் வலைன்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஆத்திச்சூடியில கதையில நம்ம சந்திக்கலாம். அதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய், நன்றி.